Let's welcome Saul. Saul. Paul. Fashion show. ஹாய் சவுல், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் சவுல். நீங்கள் சவுலாக நீங்கள் எப்படி பவுலா மாறினீங்க? இப்போது நம்ம சைக்கிளில் போகும்போது நம்ம திடீர்னு நம்ம கீழே விழுந்துருவோம். அதே மாதிரி தான் ஒரு ஆக்சிடெண்ட் தான் என்னோடய வாழ்க்கையில் நடந்துச்சு. நான் தமஸ்குவுக்கு கிறிஸ்தவங்களை துன்பப்படுத்த போகும்போது ஏஸ்பா ஒரு லைட் அடித்தார். அப்போது அந்த லைட்டில் நான் கீழே விழுந்துட்டேன். அப்போ தான் என்னோடய நேம் சேஞ்ச் ஆச்சு, என்னோடய ஆதார் கார்டு சேஞ்ச் ஆச்சு, என்னோடய லைஃபே சேஞ்ச் ஆச்சு. அப்போ நீங்கள் அந்த லைட்டை பார்த்து உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? அந்த லைட்டை பார்த்து இந்த லைட் மாதிரிலாம் இல்லை, அது ஒரு பிரகாசமான ஒரு லைட், ஒரு 10,000 வாட் லைட் மாதிரி அது. அப்போது நான் கீழே விழுந்தேன். ஏஸ்பா சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு சொன்னார். அப்போது நான் கீழே விழுந்தல, கீழே விழுந்த கூடயே எனக்கு 3 நாளைக்கு நான் குருடாயிட்டேன். அப்புறம் அனன்யான்ற ஒரு தேவ ஊழியர் தான் என்னை தொட்டு சுகமாக்குனார். அப்போ தான் பார்வை எனக்கு தெரிஞ்சிச்சு. எனக்கு பார்வை மட்டும் இல்லை, என்னோடய உள்ளமும் திறந்துச்சு. அப்போ தான் கிறிஸ்தவங்களை துன்பப்படுத்துறது தப்பு அப்படின்னு நான் உணர்ந்தேன். நீங்கள் பவுலா மாறினதுக்கு அப்போ தான்மா உங்கள் லைஃப் எப்படி இருந்தது? நான் பவுலா மாறினதுக்கப்புறம் என்னோடய லைஃப் ஒரு அட்வென்ச்சர் ஸ்டோரி மாதிரி தான். நான் ஒரு நாள் ஜெயிலில் இருப்பேன், ஒரு நாள் பெயிலில் இருப்பேன், ஒரு நாள் கப்பலில் இருப்பேன், ஒரு நாள் கப்பர்நகூமில் கூட நான் இருப்பேன். ஏஸ்பா ஆனால் என் கூட இருக்கிறதுனால எனக்கு பயமே இல்லை. நான் கர்த்தர் கிருபையில் ஓடிட்டு இருந்தேன். நீங்கள் பவுலா மாறிட்டுக்கு அப்புறமா நீங்கள் என்ன ஊழியம் செஞ்சீங்க? பவுலா மாறினதுக்கப்புறம் நான் நிறைய ஊழியங்கள் செஞ்சேன். நான் இயேசுவை பற்றி தெரியாத ஊருங்களுக்கெல்லாம் போய் நான் பிரசங்கம் பண்ணேன். சில பேர் ஏற்றுக்கிட்டாங்க, சில பேர் கல்லை தூக்கி அடித்தாங்க. நான் லெட்டர்ஸ் எழுதி கொடுத்தேன். ரோமன்ஸ்க்கு, கொலோஷியன்ஸ்க்கு, எஃபேஷியன்ஸ்க்கு, இவங்களுக்கு எல்லாருக்குமே நான் லெட்டர் எழுதி கொடுத்தேன். இந்த லெட்டர்ஸ் எல்லாமே இப்போ பைபிளில் இருக்குது. வாவ், கேட்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதில் உங்களோட டேர்னிங் பாயிண்ட் என்ன? அது ஒரு பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலே பிழைப்பான் அப்படின்னு ஒரு பைபிளில் வசனம் இருக்குது. அதே போல் ஏசப்பா அந்த ஒரு வார்த்தைனால அந்த சவுளே சவுளே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், அந்த ஒரு வார்த்தை தான் என்னோடய டேர்னிங் பாயிண்ட்டாகவே இருந்துச்சு. ஏஸ்பா நான் கீழே விழுந்தப்போ என்னை தூக்கி விட்டார். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் கீழே விழுந்தீங்க அப்படின்னா ஏஸ்பா உங்களை தூக்கி விடுவார். நீங்கள் ஆவிக்குரியமாக நீங்கள் கீழே விழுந்தீங்கன்னா ஏசுப்பாவால் ஒருத்தரால் மட்டும்தான் தூக்கி விட முடியும். ரொம்ப தேங்க்யூ பவுல். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ டுடே. தேங்க்யூ.